பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி வசன பெருகுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:7 தேவ வசனம் பெருகி விருத்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி, தேவ வசனம் எப்படி சீஷர்களுடைய தொகையும் அப்போ பெருகியாச்சு. தேவ வசனம் விருத்தி அடைஞ்சது. தேவ வசனம் விருத்தி அடையணும். 6:12-24 அதுதான் சொல்லப்படுகிறது. தேவவசனம் வளர்ந்து பெருகியாச்சு. தேவவசனம் அதிகமாய் வளரணும். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க அதிகமாக இருக்கணும். ஜனங்களும் வேத வசனத்தில் நிலைத்து நிற்கணும். நாம் இருக்கிற இடத்துல நம் மூலமாக வேதம் அதிகமாக வளரணும். வேதத்தை அதிகமாக பெருக்கி காட்டணும். அதாவது நம்ம எப்போதும் வேதத்தை பற்றியே சொல்லணும், வேதத்தை பற்றி தியானிக்கணும். வேதத்தை பற்றி நம்ம அறிக்கை எடுக்கும்போதே வேத வசனம் நல்லா சுத்தமுள்ள அது அவர் சொல்லாம் கட்டளிட்டு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரமானது வேத வசனம். அது புடமிடப்பட்ட வசனம், அது உண்மையான வசனம். அதை பற்றி சொல்லும்போது அது புடமிடப்பட்டதே, அது கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை ரட்சிப்பை அடையக்கூடிய வசனம். அந்த வசனம் கேட்கும்போது அநேகர் ஆறுதல் அடைவாங்க, ரட்சிப்படைவாங்க, சுகம் அடைவாங்க, சாத்தான் ஓடி போயிடும். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். வேத வசனம் வல்லமை உள்ளது. அந்த வேத வசனம் மகிமையால் நம்மளை நிரப்பும். வேத வசனம் பேச பேச நம்ம மகிமையால் நம்மளை நிரப்பும். வேத வசனம் வளர்ந்து பெருகணும். அது பாதுகாப்பை கொடுக்குற வசனமாக இருக்கிறது, பெருகணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் வேதவசனம் 1 சாமுவேல் 2:24 கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ தான் வேதவசனத்தை நம்ம பேசும்போது ஜனங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆவியில் பலன் கொண்டு இருக்கணும். வேதவசனம் கிருபை தேவை. வேதவசனம் பேசுறதுக்கே நல்ல கிருபை தேவை. அந்த தேவனோட கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். விசுவாசம் இருக்கணும், நம்மக்கிட்ட அன்பு இருக்கணும். இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஆறுதல் பெறணும். இதெல்லாம் இருக்கும்போது வேதவசனம் அதிகமாக பெருகும். வேதவசனம் பெருகினாத்தான் நம்ம தேசத்துக்கு க்ஷேமம் உண்டாகும், தேசத்துக்கு சமாதானம் உண்டாகும், தேசம் சுத்திகரிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் ஜனங்கள் பரலோகத்தில் போய் அநேகரை கூட்டி சேர்க்க முடியும். பாதாளத்துக்கு நேராக இருக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறதா நம்மளோட கடைசி கால கிறிஸ்துவனோட ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுகிறது. அவரோட விருப்பத்தை, அவரோட ஏக்கங்களை நிறைவேற்றுகிறதா நம்மளோட வேலை இல்லை. அதனால நாம் வேத வசனத்தை அதிகமாக போதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. பேச வேண்டியது நம்ம கடமை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாவது அட்லீஸ்ட் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தையில்